தம்பி 1 கிலோ கறி கொடுப்பா. கறியா எவன்டா அது? என்னடா கேட்ட? ஏன் காது கேட்கலையா? 1 கிலோ கறி கொடுப்பான்னு கேட்டேன். என்ன கறி? அடுப்பு கறி. ஆட்டு கறி தான்டா, முண்டை கலப்பை. டேய், அத கறிக்கடையில போய் கேட்டா பிண்ட கலப்பை. அப்புறம் ஏன் கறி வியாபாரம்னு எழுதி போட்டிருக்கேன்? எங்க போட்டிருக்கேன் பாரு போர்டு. காய்கறி வியாபாரம்னு எழுதி போட்டிருக்கேன். கறியை மட்டும் கொடுக்க வேண்டியதானே? இந்த பாரு, கஸ்டமர் கேட்கறத கொடுக்கலைனா உன்னை கன்சியூமர் கோர்ட்ல நிறுத்தி நான் அடிச்சு போடுவேன். நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்களையா? டேய், கஸ்டமர் கேட்கறேன்ல, கம்முன்னு நிக்கிறேன். நீ கஸ்டமரா? விவரமா கேள்வி கேட்டா வெட்ட போங்க. என்னால அந்த என்ன கஸ்டமர்கிட்ட போய் டென்ஷன் ஆகிட்டு? இவனா கஸ்டமர்? கொஞ்ச நேரத்துல என்னை கலட்டி மாட்டிட்டாயா? கத்திய கீழே போட்டு போய் வேலையை பாடுறா வென்று. நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்லுப்பா நீ. வாங்க மாமி, நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன். அதானே, ஏன் வாழைக்காய் எந்த அமுக்கு அமுக்குறிய? வலிக்க போகுது அதுக்கு. அடங்க மாட்டியா நீ? என்ன மாமி, வாழைக்காய் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியலையா? இப்படி கொடுங்க. இப்படி டொங் டொங்னு சத்தம் கேக்குதா? அப்படி சத்தம் கேட்கணும். அப்போ பீட்ரூட்டை கிளி பார்த்து வாங்கணும், கேரட்டை கீரி பார்த்து வாங்கணும், பீன்ஸை உரிச்சு பார்த்து வாங்கணும். இப்படி பல ஐட்டம் இருக்கு மாமி. தக்காளியை நசுக்கி பார்த்து வாங்கணும். யாரோ இதெல்லாம். இந்தாங்க மாமி, கோச்சுக்காதீங்க, தொடச்சுக்கோங்க. இந்தாங்க. வேலைக்கெல்லாம் மனுஷாலதான் வைப்பா, இந்த மாதிரி குரங்கெல்லாம் வைப்பா. இந்தாங்க மாமி. கணக்கு எவ்வளோடா அம்பி? 21 ரூபா ஆச்சு. 20 ரூபா கொடுங்க மாமி. மாம், உங்க கல்யாணத்துக்கு நம்ம கடையில இருந்தா காய்கறி சப்ளை ஓகேயா? இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அம்பி. மாமி, என்ன மாமி சொல்றீங்க? இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னால நம்பவே முடியல மாமி. போடா அம்பி. ஏண்டா, என்னடா மாமிக்கு எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? அத பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு. உன் அவசரத்துக்கு பிள்ளை இருக்கும்டா. டேய், இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க.